ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு யூடியூபர்களுக்குமே திருப்பு முனையாக அமையிற மாதிரி ஒரு 3 அப்டேட் யூடியூப்லேருந்து வந்திருக்குங்க. ஸோ உண்மையாலுமே ரொம்ப சூப்பரான அப்டேட். அந்த 3 அப்டேட் என்ன, அதோடைய யூசேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி யூடியூப் அப்டேட்ஸு, யூடியூப் சார்ந்த நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸ், அஃபீஷியல் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். யூடியூப் சார்ந்த நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் யூடியூப் டிப்ஸ் தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் இருக்கிற வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பற்றின நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வாங்க அப்டேட்ஸ்லாம் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைவ் ரியாக்ஷன். இப்போ எப்படின்னா நிறையா பிரபலமான யூடியூபர்கள் லைவ் போடுவாங்க, ஃபேமஸான யூடியூபர்ஸ் லைவ் போடுவாங்க, அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச எந்த யூடியூபர்ஸாக இருந்தாலும் சரி, பெரிய யூடியூபர் சின்ன யூடியூபர் அப்படிங்கிற கணக்கு இல்லாமல் ஒரு யூடியூபர் லைவ் போடுறாங்க அப்படின்னா அந்த லைவை இன்ஸ்டண்ட்டாக அந்த லைவ் நடந்துக்கிட்டு இருக்கிறப்பயே அதிலிருந்து ஒரு போர்ஷனை, ஒரு கிளிப்பிங்ஸை எடுத்து அதை நீங்கள் ஷார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி போடலாம் உங்கள் சேனலில். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி லாங் வீடியோஸை ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை அந்த கிளிப்ஸை மட்டும் எடுத்து நீங்கள் ஷார்ட்ஸாக கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ அதே விஷயத்த லாங் ஃபார்ம், அதாவது லைவ்லையும் நீங்கள் ஒரு லைவ் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அந்த லைவில் ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை எடுத்து ஷார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதில் நிறைய பேர்த்துக்கு என்ன டவுட்னா, சப்போஸ் அந்த லைவ் டெலீட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஷார்ட்ஸும் டெலீட் ஆயிருமாங்கிற ஒரு டவுட் இருக்கும். அப்படி டெலீட் ஆகாதுங்க. நீங்கள் அந்த லைவ் நடந்துட்டு இருக்கும் போதே இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷார்ட்ஸ், அதில் கிளிப்பிங்ஸ் இருக்கும், அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அவங்க லைவ் டெலீட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த லைவ், அதாவது அந்த ஷார்ட்ஸ் அப்படியே இருக்கும். சப்போஸ் இன்னொரு மெத்தடில் பண்ணுவாங்க, அதாவது அந்த லைவ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோவாக பப்ளிஷ் ஆயிரும். அந்த வீடியோ கிளிப்பில் இருந்து நீங்கள் ஷார்ட்ஸாக எடுத்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அந்த லைவ் யாராவது டெலீட் பண்ணிட்டாங்க, அந்த கிரியேட்டர் டெலீட் பண்ணிட்டாருன்னா உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவும் டெலீட் ஆயிரும். ஓகேங்களா? இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லைவ் நடந்துட்டு இருக்கும் போது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் அந்த லைவ்லேயே ஒரு கிளிப்பிங்ஸை எடுத்து ஷார்ட்ஸாக கிரியேட் பண்ணி உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷார்ட்ஸ் உங்களுடைய சேனலுக்கான ஷார்ட்ஸு. அதை எந்த கிரியேட்டர் லைவை டெலீட் பண்ணாலும் உங்களுக்கு உங்கள் ஷார்ட்ஸாக அது உங்கள் சேனலில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த அப்டேட்டு. இந்த அப்டேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் நிறையா ஃபேமஸான யூடியூபர்ஸோடைய லைவில் கூட அந்த லைவில் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரியாக்ட் பண்ணி அதை உங்கள் சேனலில் வீடியோவாக கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். இது மூலிமா என்னென்னா இன்ஸ்டண்ட்டாக நிறைய வியூஸ் கிடைக்கும் ஷார்ட்ஸில். ஏன்னா பெரிய யூடியூபரோடைய லைவை ஒருத்தர் ரியாக்ட் பண்ணுறாங்கனாலே நிறைய வியூஸ் கிடைக்கும். ஓகேங்களா? வியூஸ் கண்டிப்பாக கேரண்டடாக கிடைக்கும். அதுக்கான அப்டேட் தான். ஸோ இது ஃபர்ஸ்ட் அப்டேட். ரெண்டாவது அப்டேட் நியூ ரிப்ளைஸ் டு யுவர் ரெஸ்பான்ஸ் கமெண்ட். அதாவது இப்போ உங்கள் ஒய்டி ஸ்டுடியோவில் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. இந்த ஆப்ஷன் மூலிமா, அதாவது ரெஸ்பான்ஸ்டு கமெண்ட்ஸ், நீங்கள் ரிப்ளை பண்ண கமெண்ட்டுக்கு யாராவது திரும்பி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை எப்படி ஃபில்டர் பண்ணி பார்க்குறதுங்கிறதுக்கான ஒரு அப்டேட் தான். ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட். இது மூலிமா நீங்கள் ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு திரும்ப ஒரு ரிப்ளை வந்துச்சுன்னா அந்த ரிப்ளைவை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கான ஒரு அப்டேட்டு. நான் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்ட்டு. நீங்களும் அதை போய் உங்கள் சேனலில் எடுத்து யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை பற்றின விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது ரெண்டாவது அப்டேட்டு. மூணாவது திரும்பவும் லைவ்லேயே வந்திருக்கிற அப்டேட்டு, லைவ் ஹைலைட் ஷார்ட்ஸ். ஆமாங்க, லைவில் ஒரு போர்ஷனை நீங்களும் ஷார்ட்ஸாக கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுடைய ஒரு லைவில் ஏதோ ஒரு போர்ஷன் முக்கியமான போர்ஷன், அப்படி ஒரு ஹைலைட்டடான போர்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷனை ஒரு 30 to 60 செகண்டில் நீங்கள் ஷார்ட்ஸாக கிரியேட் பண்ணி அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லைவில் நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஷார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிற மாதிரி, ஷார்ட்ஸ் கிளிப்பிங்ஸாக மற்ற சேனல்ஸோடைய லைவையும் நம்ம பண்ணிக்கிற மாதிரி நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் எல்லாம் எல்லாருக்குமே வந்துடும். அப்படி வரலைன்னா உங்கள் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பு, யூடியூப் ஆப்பெல்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்துடும். இந்த அப்டேட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றியும், யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க.